மெய்ப்பொருள் நாயனார். சேதி நாட்டின் தலைநகராக விளங்கிய திருக்கோவலூர். அங்கு மலையமான் குலத்தை சேர்ந்த ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார். அவர்தான் மெய்ப்பொருள் நாயனார். அவர் ஒரு வீர மன்னர் மட்டுமல்ல, அறநெறி தவறாத அரசர். தன் நாட்டில் வாழும் மக்களை பகைவரிடமிருந்து காத்தார். ஆலயங்களில் பூஜை விழாக்கள் குறையாமல் நடைபெறச் செய்தார். சிவபெருமானின் அடியார்களை அளவில்லா அன்புடன் போற்றினார். ஆனால் மெய்ப்பொருள் நாயனாரின் பெருமை வெறும் அரசாட்சியில் இல்லை. சிவனடியார் வேடமே மெய்ப்பொருள் என்று அவர் மனதில் உறுதியாக நம்பியிருந்தார். யார் திருநீறு பூசி சிவனடியார் வேடத்தில் வந்தாலும் அவர்களை சிவபெருமானாகவே கருதி வணங்குவார். அவர்களுக்கு தேவையானதை மகிழ்ச்சியுடன் வழங்குவார். இவ்வாறு பக்தியுடனும் நீதியுடனும் வாழ்ந்த மன்னருக்கு ஒரு பகைவன் இருந்தான். அவன் பெயர் முத்தநாதன். பல முறை மெய்ப்பொருள் நாயனாருடன் போரிட்டான். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியே கண்டான். அந்த தோல்வி அவனுள் பொறாமையையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் வளர்த்தது. போரில் இவரை வெல்ல முடியாது, வஞ்சனையால் மட்டுமே வெல்ல முடியும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் தன் உடலெங்கும் திருநீறு பூசிக்கொண்டான். சடைமுடி தரித்தான். ஒரு புத்தக பையை கையில் எடுத்துக்கொண்டான். ஆனால் அந்த புத்தக பைக்குள் ஒரு கூர்மையான உடைவாளை மறைத்து வைத்திருந்தான். சிவனடியார் போலவே வேடமிட்டு திருக்கோவலூர் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை வாயிலில் இருந்த காவலர்கள் அவனை பார்த்ததும் தலை வணங்கினார். சிவனடியார் வந்திருக்கிறார் என்று மரியாதையுடன் உள்ளே அனுப்பினார். முத்தநாதன் பல வாயில்களை தாண்டி இறுதியாக பள்ளியறை வாயிலுக்கு வந்தான். அங்கு காவலனாக இருந்தவர் தத்தன். அவர் மரியாதையுடன் கூறினார், அரசர் இப்போது உறங்கிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் காத்திருந்து செல்லுங்கள். ஆனால் முத்தநாதன் கேட்கவில்லை. அரசருக்காக அரிய சிவ ஆகமம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன், தாமதிக்க முடியாது என்று கூறினான். அவனது வேடத்தை உண்மையென நம்பிய தத்தன் அவனை உள்ளே அனுமதித்தான். அந்த நேரத்தில் மெய்ப்பொருள் நாயனார் துயிலில் இருந்தார். அருகில் அரசியும் இருந்தாள். சிவனடியார் வந்திருப்பதை கண்ட அரசி மன்னரை மெதுவாக எழுப்பினாள். துயிலில் இருந்து எழுந்த மன்னர் அடியாரை கண்டதும் உடனே எழுந்து சென்று வணங்கினார். வருக வருக என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். முத்தநாதன் கையில் இருந்த புத்தக பையை காட்டி, எங்கும் இல்லாத அரிய சிவ ஆகமம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன் என்றான். அதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அதன் பொருளை கேட்க விரும்புகிறேன் என்று பணிவுடன் கூறினார். அப்போது முத்தநாதன், இது இரகசியமான ஆகமம், தனி இடத்தில் மட்டுமே உபதேசிக்க வேண்டும் என்றான். மன்னரும் அதனை ஏற்றுக்கொண்டார். அரசியை உள்ளே செல்லுமாறு கூறிவிட்டு அடியாருக்கென உயர்ந்த ஆசனத்தை அமைத்தார். தாமோ தரையில் அமர்ந்தார். ஒரு அரசன் தன்னை விட உயர்ந்த இடத்தில் சிவனடியாரை அமர வைத்து பணிவுடன் கீழே அமர்ந்த காட்சியது. முத்தநாதன் மெதுவாக புத்தக பையை திறப்பது போல் நடித்தான். ஆனால் அடுத்த கணம் அதற்குள் மறைத்து வைத்திருந்த உடைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை குத்தினான். காயமடைந்த மன்னர் தரையில் சாய்ந்தார். ஆனால் அந்த நிலையிலும் அவர் கண்களில் கோபம் இல்லை. அவர் பார்த்தது ஒரே ஒன்று, சிவனடியார் வேடம். அந்த நேரத்தில் வெளியில் இருந்த தத்தன் உள்ளே பாய்ந்து வந்தான். நடந்த கொடூரத்தை பார்த்தவுடன் வாளை எடுத்து முத்தநாதனை வெட்ட முனைந்தான். ஆனால் இரத்தம் சிந்திய நிலையிலும் மெய்ப்பொருள் நாயனார் தடுத்தார். தத்தா, நமரே கான் என்றார். அதாவது அவர் நம்மவர் சிவனடியார் என்று கூறினார். தத்தன் அதிர்ச்சியடைந்தான். கண்களில் கண்ணீர் பெருகியது. அடியேன் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த சிவனடியாருக்கு எந்த தீங்கும் நேரக்கூடாது, பாதுகாப்பாக அழைத்து செல் என்று மெய்ப்பொருள் நாயனார் மெதுவாக கூறினார். அந்த நேரத்திலும் தன்னை கொல்ல வந்தவனை தண்டிக்க நினைக்கவில்லை அந்த மன்னர். தன் வார்த்தையை இறைவன் கட்டளையாக எண்ணிய தத்தன் முத்தநாதனை பாதுகாப்பாக அழைத்து சென்றான். இதற்குள் செய்தி நகரமெங்கும் பரவியது. மக்கள் கோபத்துடன் திரண்டனர். அந்த கொலைக்காரனை விடக்கூடாது என்று சீறினர். ஆனால் தத்தன், இது அரசரின் ஆணை என்று கூறியதும் அனைவரும் வழிவிட்டனர். அவன் முத்தநாதனை நாட்டின் எல்லை வரை பாதுகாப்பாக அழைத்து சென்று விட்டுவிட்டு திரும்பினான். மீண்டும் மன்னரிடம் வந்து தலை வணங்கினான். அரசே, தவ வேடம் பூண்டு வந்தவனை இடையூறின்றி அனுப்பி வைத்தேன் என்றான். அதை கேட்ட மெய்ப்பொருள் நாயனார் முகத்தில் அமைதி மலர்ந்தது. இன்று எனக்கு இறைவன் செய்த அருள் யார் செய்ய முடியும் என்று உணர்ச்சியுடன் கூறினார். பின்னர் அருகில் இருந்தோரை கண்டு,
திருநீற்று நெறியை காப்பீர்கள் என்று உறுதியாக அறிவுறுத்தினார். அதன்பின் அவரது மனம் தில்லை அம்பலவாணரின் திருவடிகளை நினைத்தது. அந்த பக்தியின் உச்சியில் சிவபெருமான் உமையம்மையுடன் காட்சி தந்து அருளினார். மெய்ப்பொருள் நாயனார் இறைவனின் திருவடி நிழலை அடைந்து என்றென்றும் சிவபதம் பெற்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.